வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். நம்ம சேனலோட நோக்கமும் அதே தான். இன்னொன்று, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, உலக மகளிர் தினம். இந்த வீடியோஸை பார்த்துட்ருக்க அனைத்து மகளிருக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி உலக மகளிர் தினம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்துக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஏன் என்னோடய வீடியோவே நான் போடக்கூடாது, என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி நான் ஏன் போடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஒரு சின்ன வீடியோ. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள், உங்களுக்கும் இது மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு நான் மாற்றுத்திறனாளி அப்படின்றது தெரியும்? தெரியும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாது அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸை கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நான் மாற்றுத்திறனாளி அப்படின்றது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குழந்த பிறந்த உடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க? ஆம்பளை பிள்ளைனா ஆம்பளை பையன் ஓகே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா பொண்ணா அப்படின்னு நினைக்கிற காலம் தான் இது. நிறைய பேர் இன்னமும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு பிறந்தா பொண்ணா அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அந்த பொண்ணா பிறந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் வேறு இருக்குது பிறக்கும் போதே அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பொண்ணா பிறகுறதே தப்பு அப்படின்னு நினைக்கிற காலத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்குது அப்படின்றோடனே உலகம் அந்த சொசைட்டி பார்க்குற விதமே மாறிடும். என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது, இந்த குழந்தைக்கு இப்படி ஆச்சு, இந்த குழந்தை என்ன பண்ண போகுது, இதனால் என்ன பண்ண முடியும், யார் பண்ண பாவமோ, எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே, யாரோ மூதாதையர்கள் பண்ண பாவமாக இருக்கும், அதான் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு அப்படிம்பாங்க. சில பேர் இந்த குழந்தை இப்போ என்ன பண்ண போகுது, இதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் குழந்தைய ஏன் படைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் சின்ன குழந்தையில அதை சொல்லுவாங்க. பட் இன்னும் என் காது பட நான் கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி குழந்தையெல்லாம் ஏன் படைக்கிற அப்படின்னு ஏன் முன்னாடியே சொல்லியிருக்காங்க சில பேர். அப்போது நான் படித்து முன்னேறினதுக்கு எனக்கு என்ன அடையாளம்? அந்த மாதிரி நிறைய சமயத்தில் எனக்கு ஆயிருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சொசைட்டியில் இருக்கிறபடி இதுதான், இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே எல்லாருமே அதில் மூக்கு நுழைப்பாங்க. என்ன பிரச்சனை, எதுக்கு, ஏன் அப்படின்னு அவங்களாவே ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்களாவே ஒரு முடிவும் சொல்லிடுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம காதில் வாங்கக்கூடாது அப்படின்றது எங்கள் அம்மா கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன். யார் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் இப்படி இருந்து எதுவுமே நான் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி இருந்திருப்பேன்? யாருக்கும் பத்மதாரின்னா யாருன்னு தெரிஞ்சிருக்க மாட்டேன். பாண்ட் டு வின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. பாண்ட் டு வின் ஸ்பீச் தெரப்பின்னு ஒரு சேனலே உருவாயிருக்காது. நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் முக்கியமாக அந்த கோர்ஸை எடுத்து படிச்சிருக்க மாட்டேன். நான் வேற எங்கேயும் ஒரு மூலையில் தானே உட்காந்துருப்பேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிறைய பேர் குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா அம்மாக்களும் நினைக்கிறது என்ன, என் குழந்தைக்கு ஆட்டிசம், என் குழந்தைக்கு ஆட்டிசம், என் குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னு ஆட்டிசம் அப்படின்ற ஒரு டேர்ம், ஒரு முத்திரை அந்த குழந்தைக்கு குத்திடுவாங்க. அதுதான் பெரிய தப்பு. ஸோ ஆட்டிசம் இருந்தால் என்ன, எனக்கு செரிப்ரல் பால்சின்னு ஒரு ப்ராப்ளம், செரிப்ரல் பால்சி இருந்தால் என்ன, அதில் அப்படியே நம்ம இருந்துருவோமா? அதை தாண்டி எப்போ வர்றது? என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம முட்டி மோதி அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இன்னும் வரைக்கும் சப்போர்ட்டிவாக தான் எல்லோரும் இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ என்கிட்ட உள்ள நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா கூட ஒருத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் என்னால் போக முடியாது. ஒரு சின்ன வேலையை கூட என்னால் இண்டிபெண்ட்டாக செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் என்னோடது. பட் வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகள் பண்ணணும், என்னோடய வேலைகள் நான் பண்ணிக்கிறதுக்கு வீட்டில் நான் ஒரு மோட்டரைஸ்ட் வீல் சேர் வச்சுருக்கேன், ஆஃபீஸில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த சமயத்தில் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். மற்றபடி வீல் சேரை விட்டு நான் எந்திரிச்சிட்டேனாக்கா ஐ டெஃபினெட்லி நீட் அ சப்போர்ட் ஆஃப் சம்படி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு இருந்துகிட்டே வருது. ஸோ அப்போ நெகட்டிவே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, நெகட்டிவ் மட்டும்தான் என் மைண்டில் இருந்திருக்கும், பாசிட்டிவ் எதுவுமே இருந்திருக்காது. பாசிட்டிவாக பார்க்க சொல்லி கொடுத்தது என்னோடய ஃபிசியோதெரபிஸ்ட் உமாஷா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ படிக்கிறாளே, நல்லா பேசுகிறாளே, நல்லா எழுதுறா, நல்லா வரைகிறா, எல்லாமே நல்லா பண்ணுறா, இவ ஏன் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாங்க. என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவை பார்க்குறதுக்கான ஐடியாஸ் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ படிக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கணும், ஃபிசியோதெரப்பியும் ஒரு பக்கம் இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது எங்கள் அம்மா அப்பா படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் டெய்லி ஃபிசியோதெரப்பி படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. நான் ஸ்கூல் ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க.
நட போதும், நட போதும். அந்த மாரி தான் இருந்துச்சு. பட் ஒரு காலகட்டத்தில வந்து படிப்பா, இதுவா அப்படின்னு வரப்போ 2க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்றது புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அங்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ வந்து பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சோம். எது எது பாசிட்டிவா இருக்கு. ஸோ பாசிட்டிவா இருக்கிறது எனக்கு வந்து ஏன்னா நெறைய செர்பல் பால்சி அஃபெக்ட் ஆன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, பேச்சு பாதிப்பு இருக்கும். பேச்சு வந்து கிளாரிட்டி இருக்காது. சில பேருக்கு பேச்சே வராது. ஸ்பீச் டிஸார்டர்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு வந்து ஐ அம் வெரி லக்கி. ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல. இன்னொன்னு காக்னிட்டிவ் எபிலிட்டீஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ச யூஸ் பண்ணி, பாசிட்டிவ் திங்ஸ் என்னென்ன இருக்குன்றத யூஸ் பண்ணி, பாசிட்டிவா நாங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நான் நான் ஸ்பீச் தெரப்பி ஆகணும் அப்படின்றது என்னோட 8த் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட ஆம்பிஷனா இருந்துச்சு. அத நான் அச்சீவ் பண்றதுக்கு நெறைய போராடினேன். நெறைய படிச்சேன். படிச்சு எங்க அம்மா, அப்பா நெறைய டியூஷன்ஸ் எல்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. கூட்டிட்டு போக முடியாதுன்றதால வீட்டுக்கே வர வச்சு நெறைய டியூஷன்ஸ் ஏற்பாடு பண்ணாங்க. டியூஷன்ஸ் எல்லாம் படிச்சு, ஒன்னொன்னா இது பண்ணி, ப்ரிப்பேர் பண்ணி, நான் படிச்சது சாதாரண ஸ்டேட் போர்ட்ல படிச்சேன். மெட்ரிகுலேஷன்ல படிச்சேன். மெட்ரிகுலேஷன் 11த், 12த் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான் இருக்கும். பட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் வந்து சென்ட்ரல் சிலபஸ். சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் தான் இருக்கும். சிபிஎஸ்இ. ஸோ அந்த பேட்டர்ன்ல எக்ஸாம் எழுதுறது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஸோ அப்ப தான் நெறைய டியூஷன்ஸ் வச்சப்போ அதில நான் கோப் அப் பண்ணி என்னால வர முடிஞ்சுச்சு. பட் என்னன்னு கேட்குறீங்க, ஐ காட் த்ரூ த என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்ல போயிட்டு, அங்க போயிட்டு நெறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனை. வீல் சேர் யூஸ் பண்ணணும். ஏன்னா, அதுவரைக்கும் நான் வீல் சேர் யூஸ் பண்ணது கிடையாது. எங்க அம்மா, அப்பா தூக்கிட்டு தான் போவாங்க. ஸோ, அப்போ வந்து வீல் சேர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை. வீல் சேர்ல உட்கார்றதுக்கு அவ்வளோ அழுக அழுதோம். அது ஒரு பெரிய கதை. அது போடணும்னா ஒரு 2, 3 வீடியோ நான் போட வேண்டியிருக்கும். ஸோ, அப்புறம் வந்து வீல் சேர் யூஸ் பண்ணி அங்க ஒரு ஆள் கூடவே போடணும் அப்படின்றதுக்காக ஒரு கேர் கிவர் ஆகி கூடயே போட்டு அது எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மீறி என்னோட படிப்பு வந்து நான் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரியோட நான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட வந்தேன். ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்தேன். நெறைய கத்துக்கிட்டேன். தென் டியூரிங் கோவிட் பீரியட் வந்து எனக்கு ரொம்ப நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சுச்சு. ஸோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணது இந்த வாண்ட் டூ வின் ஸ்பீச் தெரப்பி சேனல். ஏன்னா வீட்ல நெறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோட தான் பாண்ட் டூ வின் ஸ்பீச் தெரப்பி சேனல் உருவானது. ஸோ அதில பார்த்தீங்கன்னா நெறைய பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நெனைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வி ஹேவ் ஸ்டார்ட்டட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஆன்லைன் தெரப்பி கூட நாங்க இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வி ஹேவ் அ டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ். நெறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க மேம். நெறைய பண்றதில்ல, சரியா பண்றதில்ல. வேற சென்டர்ஸ் போனா தெரபிஸ்ட்டே யாரும் பண்றதில்ல. சும்மா காலேஜ் முடிச்ச பசங்க, 12த் முடிச்ச பசங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்ககிட்ட அந்த மாரி இல்லாம குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ வச்சு நாங்க ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி நெறைய பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன். நம்மளால முடியும். அதாவது முடியாதுன்னு சொல்றதுக்கு பல பேர் இருந்தாலும், முடியும்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு ஆள் போதும். ஒரு ஆள் போதும். என்னால முடியும் அப்படின்னு செஞ்சு காமிக்கிறதுக்கு. ஸோ என்னால முடியாதுன்னு யார் யார் என்ட்ட சொன்னாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளா நான் இன்னைக்கு இருக்கிறேன். பரவால்ல இந்த பொண்ணு எவ்ளோ பண்ணிட்டா, எவ்ளோ பண்றா அப்படின்னு என்னைய பத்தி நெறைய பேர் பெருமையா பேசுறதுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னோட விடாமுயற்சி, எங்க அம்மா, அப்பாவோட சப்போர்ட், இப்போ வந்து என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் சொல்லப்போனா, என்னோட மாமியார், மாமனார், என்னோட பையன் கூட எனக்கு சப்போர்ட் பண்றான். ஸோ நான் ஏதாவது வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேனாக்கா டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதுவே ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ வந்து "அம்மா நீ பண்ணிட்டியா? நான் வரலாமா?" அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு உள்ள வருவான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்ளோ சப்போர்ட்ஸ் என்னை சுத்தி இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்லாம் நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு, நம்மளால முடியும் அப்படின்ற தைரியத்தோட நம்ம இறங்கணும். எந்த ஒரு காரியத்தில இறங்குனோம்னா, டெஃபினட்டா நமக்கு சக்சஸ் தான். முடியாதுன்னு உட்காந்தே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாம போயிடும். நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ பார்க்காம, பாசிட்டிவ்ஸ பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா அந்த பாசிட்டிவ்ஸ் மூலமா நீங்க முன்னேறதுக்கு நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. கண்ணு முன்னாடியே வாய்ப்புகள் இருக்கும். அத நம்ம யூட்டிலைஸ் பண்ண தெரியாது. நெகட்டிவ பத்தி யோசிச்சுட்டு இருந்தா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு தான் நான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் பெர்சனா இருக்கிறேன். ஸோ நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பெர்சனா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நெகட்டிவ்ஸ பார்க்குறத இன்னையோட விட்டுருங்க. இன்னைக்கு மகளிர் தினத்திலிருந்து நீங்க புதுசா ஒரு மகளிரா ஃபார்ம் ஆகுங்க. நீங்க உங்கள உருவாக்கிக்கோங்க. அடுத்த மகளிர் தினத்துக்கு நானும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெர்சனா இருப்பேன். என் குழந்தைய நான் முன்னேற்றுவேன். இல்ல நான் என்னோட கேரியர்ல முன்னேறுவேன் அப்படின்ற நோக்கத்தோட இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. என்னைக்குமே லேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு அப்படின்னு நீங்க தள்ளி போட்டீங்கன்னா, அது தள்ளி போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு தான் நல்ல நாள், இன்னைக்கு தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியோட இறங்குங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில சக்ஸஸ்ஃபுல் பெர்சனா இருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.